Hi friends, welcome back to namvazhi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல முகலாய மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நார்மல் குழம்பு மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப் தயிர் எடுத்துக்கிறேன். அதாவது 200 ml தயிர். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியார் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 10 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்ச முந்திரியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 5 போல் குங்குமப்பூ எடுத்திருக்கேன். இது ஒரு ரிச்சான டேஸ்ட்டை கொடுக்கும். இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 5 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிருக்கு. ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு இதை எடுத்து வச்சுக்க போகிறேன். இது போல் இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மேலே இருக்கிற எண்ணெயை லைட்டாக தொடச்சி விட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது சூடானதும் ஏலக்காய், பட்டை, மிளகு, ஜாவித்ரி, கல்பாசி, கிராம்பு, அப்புறமா ஒரு அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் மட்டன் சேர்த்துக்க போகிறேன். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்ச மட்டனை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 4-5 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மசாலாலாம் போட்டு தயிர் அரைச்சி வச்சோம்ல அதை சேர்த்துக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிச்சம் இருந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ அதுக்குள்ளே ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயத்தை அரைச்சிக்க போகிறோம். ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். மிச்சம் இருக்க முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சோம்ல வெங்காயம் விழுது அதை சேர்த்துக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற ஆனியன் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக நான் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு வேணும்னா செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் விட போகிறேன். ஒரு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம முகலாய மட்டன் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். முகலாய மட்டன் கிரேவி புதுமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கல்ல. இந்த கிரேவி வந்துட்டு சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு, பரோட்டா, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். 2 பீஸ் எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பஞ்சு போல் வெந்திருக்கு. ஒரு பவுலில் இல்லைனா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மவழி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Bye friends. Thanks for watching.